நம்மள நிறைய பேருக்கு இந்த கேள்வி மனசுல வந்திருக்கும் இல்லையா? நான் படிக்கிற படிப்பு சரியானதுதானா? என்னோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இந்த மாதிரி தனிப்பட்ட கேள்விகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது தான் பெரும் இந்திய முரண்பாடு. வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். படித்தாலும் வேலை கிடைக்காதுன்னா அப்புறம் எதுக்கு இந்த கல்வி? இது ஏதோ ஒருத்தரோட கேள்வி இல்ல. இன்னைக்கு கோடிக்கணக்கான இளைஞர்களோட மனசுல இருக்கிற ஒரு ஆதங்கம். ஒரு காலத்துல ஒரு டிகிரி இருந்தா போதும், நல்ல வேலை கிடைச்சிடும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த நம்பிக்கை ஏன் உடைஞ்சு போச்சு? வாங்க அதுக்கான காரணங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது நம்ம சிஸ்டத்தோட 2 முகங்கள பத்தி. அதாவது நம்ம அன்றாடம் சந்திக்கிற பல பிரச்சனைகளோட ஆணிவேர் இந்த சிஸ்டம் தான். உங்களுக்கு தோணியிருக்கா, நமக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ், ஆனா அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேற ரூல்ஸ் அப்படின்னு? சில உதாரணங்களை பார்க்கும்போது இது உங்களுக்கு நல்லாவே புரியும். இத பாருங்களேன், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நீங்க 1,00,000 ரூபாய்க்கு மேல வாடகை கொடுத்தா உங்க பான் கார்டை கொடுத்தே ஆகணும். ஆனா இன்னொரு பக்கம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பினாமி பேர்லயும் பேல் மட்டுமே இருக்கிற ஷெல் கம்பெனிகள் மூலமாவும் சுலபமா மறைக்க முடியுது. அப்போ சட்டம், ரூல்ஸ் எல்லாமே நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு மட்டும்தானா? சரி, இந்த அதிகாரம் எப்படி இவ்ளோ பணத்தை குவிக்குது? ரொம்ப சிம்பிள். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்ல கமிஷன் வாங்குறதுல இருந்து, புதுசா ஒரு ரோடு எங்க வரப்போகுதுன்னு உள்ளுக்குள்ள இருந்த தகவல் தெரிஞ்சு அந்த இடத்துல நிலத்தை வாங்கி போடுறது வரைக்கும், ஏன் வரி விலக்கு கிடைக்குமேன்னு சொல்லி ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது வரைக்கும், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேரலல் எக்கானமியே இயங்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் பாக்குறீங்க, 3 கோடி. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய நகரத்தோட மக்கள் தொகையா? இல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு. நம்ம நாட்டை உண்மையிலே தாங்கி பிடிக்கிற ஒரு சின்ன குழுவோட எண்ணிக்கை இது. ஆமா, நம்ம நாட்டோட 146 கோடி மக்கள் தொகையில வெறும் 3 கோடி பேர் தான் நேரடியா இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு முழு நாட்டோட பொருளாதார பாரத்தையும் இவ்ளோ சின்ன ஒரு கூட்டம் சுமக்கும்போது அந்த சிஸ்டம் எவ்ளோ பெரிய அழுத்தத்துல இருக்கும்னு. சரி, சிஸ்டம் தான் இப்படி இருக்கு. ஆனா நம்ம கையில படிப்பு இருக்கு, அதை வச்சு கஷ்டப்பட்டு முன்னேறிடலான்னு நாம நம்பினோம் இல்லையா? படிப்புங்கிறது நம்மள மேல தூக்கிட்டு போற ஒரு ஏணின்னு நினைச்சோம். ஆனா என்ன பண்றது, இப்போ அந்த ஏணிய உடைஞ்சா மாதிரி ஒரு நிலைமை. இதுக்கு பேரு தான் டிகிரி இன்ஃப்ளேஷன். அதாவது பட்டத்தோட மதிப்பு குறைஞ்சு போறது. ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஒரு டிகிரி வாங்குறதே பெரிய விஷயம். ஆனா இப்போ அப்படி இல்ல. டிகிரிங்கிறது ஒரு வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான மினிமம் தகுதி, அவ்வளவுதான். அது ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி. ஆனா வேலைக்கு கேரண்டி கிடையாது. பிரச்சனையோட ஆணிவேரே இதுதான் சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எது முக்கியமா பாக்குது? மனப்பாடம் பண்றது, ஞாபகம் வச்சுக்கிறது, தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது. நீங்க என்ன படிச்சீங்கன்னு கேக்குது. ஆனா இன்னொரு பக்கம் ஜாப் மார்க்கெட் என்ன கேக்குது? உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு? உங்களால என்ன செய்ய முடியும்? இந்த கேள்வி கேக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய கேப் தான் இன்னைக்கு பலரோட வேலையில்லா திண்டாட்டத்துக்கு முக்கியமான காரணம். நாம சும்மா பேசிட்டு இருக்குல்ல, இதுக்கு டேட்டாவும் இருக்கு. அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியோட ரிப்போர்ட் படி 25 வயசுக்கு கீழே இருக்கிற கிராஜுவேட்ஸ்ல கிட்டத்தட்ட 40% பேருக்கு வேலை இல்ல. அதாவது டிகிரி முடிச்ச 10 பேர்ல 4 பேர் வேலை இல்லாம இருக்காங்க. இந்த நம்பர் இந்த பிரச்சனையை நம்ம முகத்துக்கு நேரா காட்டுது. அதனால தான் சொல்றாங்க, வேலை கிடைக்காதது உங்களோட தனிப்பட்ட தோல்வி இல்ல, அது நம்ம சமூகத்தோட, நம்ம கல்வி முறையோட தோல்வி. நீங்க கவலைப்படுறதுல அர்த்தம் இருக்கு. ஏன்னா சிஸ்டம் சரியா வேலை செய்யாதப்போ அதோட பாரத்தை தனிப்பட்ட மனுஷங்க தான் சுமக்க வேண்டியிருக்கு. சரி, ஒரு பக்கம் சிஸ்டம், இன்னொரு பக்கம் படிப்பு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் பத்தாதுன்னு இப்போ புதுசா ஒரு சக்தி உள்ள வந்திருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுமா? இல்ல, இது ஒரு வீடியோ எடிட்டர் மாதிரி ஏற்கனவே இருக்கிற நம்ம யதார்த்தத்தை இன்னும் வேகமா எடிட் பண்ணி இந்த முரண்பாடுகளை இன்னும் அதிகமாக்குது. அதான் ஏஐ எடிட். ஏஐயோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல அதுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸே வேற. அதனால ஸ்கில்ஸ் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் நடுவுல கேப் இன்னும் பெருசாகுது. 2வது, ஆழமா யோசிக்கிறதுக்கு பதிலா ஒரு காப்பி பேஸ்ட் கல்ச்சரை உருவாக்குது. 3வது, இந்த ஏஐ டேட்டா சென்டர்கள் இயங்குறதுக்கு எக்கச்சக்கமான தண்ணீர், கரண்ட் தேவைப்படுது. கடைசியா, இதனால டெக்னாலஜி தெரிஞ்சவங்க ஒரு பக்கம் வேகமா மேல போறாங்க, மத்தவங்க பின்தங்கிடுறாங்க. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. நாம உண்மையிலே மனுஷங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறோமா, இல்ல வெறும் டேட்டாக்கு அடிமையா மாறிட்டு இருக்கோமா? ஒரு திட்டம் சக்சஸா இல்லையான்னு எப்படி முடிவு பண்றோம்? பேப்பர்ல இருக்கிற நம்பர்ஸை வச்சுதான். ஆனா அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற மனுஷங்களோட உண்மையான கஷ்டம் பல நேரத்துல மறைஞ்சு போயிடுது. பொருளாதார நிபுணர்கள் இத கே ஷேப்டு ரெக்கவரின்னு சொல்றாங்க. கே எழுத்து மாதிரி தான். ஒரு கோடு மேல போகுது, இன்னொரு கோடு கீழே வருது. டெக் கம்பெனிகள், பெரிய கார்ப்பரேட்கள், ஷேர் மார்க்கெட் எல்லாம் மேல போகுது. ஆனா அதே சமயம் சின்ன வியாபாரம் பண்றவங்க, சாதாரண வருமானம் வாங்குறவங்கெல்லாம் கீழே வராங்க.
இந்த பிழவை ஏஐ இன்னும் வேகப்படுத்துது. சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். சிஸ்டம் சரியில்லை, படிப்பு எதிர்பார்த்ததை கொடுக்கல, புதுசா வந்த டெக்னாலஜி நம்மள இன்னும் பெருக்குது. இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல ஒரு தனி மனுஷனா நாம என்னதான் பண்றது? இனிமே என்ன? யோசிச்சு பாருங்க, ஒரு ஏழை வீட்டு பையன் கஷ்டப்பட்டு படிச்சு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகிட்டா அந்த அதிகார சுவர் உடைஞ்சிடுமா? இந்த கேள்வி ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒரு தனி நபரோட வெற்றி ஒரு முழு சிஸ்டத்தையும் மாத்திடுமா? நிச்சயமா ஒரு பனிப்பட்ட வெற்றிங்கிறது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ற ஒரு விஷயம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த வெற்றி பெரும்பாலும் சிஸ்டத்தை மாத்தாது. ஏன்னா அந்த சிஸ்டம் அதுக்குள்ள வர்றவங்கள விட ரொம்ப வலிமையானது. அந்த சிஸ்டம்குள்ள போனதும் அந்த அதிகார சுவர் அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பா மாறிடலாம். அப்போ கடைசி கேள்வி உங்ககிட்ட தான் வந்து நிக்குது. இந்த புது உலகத்துல, இந்த முரண்பாடுகளுக்கு நடுவுல, இந்த ஏஐ எடிட் பண்ணப்பட்ட உலகத்துல நீங்க யாரு? இந்த சிஸ்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு சேலஞ்சரா இருக்க போறீங்களா, இல்ல இந்த சிஸ்டத்தோட ஒரு பாகமா அப்படியே இருந்துட போறீங்களா? முடிவு உங்க கையில தான்.